வணக்கம். இது வி தமிழின் செய்திகள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிகாரிகளில் இருந்து இராணுவத்தினரை நீக்கியது தவறு, சாகர விமர்சனம். கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே அதிரடியாக இடமாற்றம். தமிழர் பகுதிகளில் கரையொதுங்கிய 2 படகுகள் மியன்மார் அகதிகள் படகுகளா சந்தேகம். பிரித்தானிய செல்ல முயன்ற 2 கடுநாயக்காவில் கைது, வெளியான பின்னணி. கடற்றொழிலாளர் பிரச்சினைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கமே தீர்வை காண முன்வர வேண்டும், அனராசா வலியுறுத்து. யாழில் புகையிரதத்தின் முன்பாய்ந்த பெண்ணால் பரபரப்பு. புலமை பரிசில் பரீட்சையின் நீதிமன்ற தீர்ப்பு, பரீட்சை திணைக்களத்தின் அறிவிப்பு. ரஷ்யாவிற்கு விழுந்த பேரிடி, உக்ரைன் தாக்குதலில் சிதைக்கப்பட்ட கட்டமைப்பு. பிரித்தானியாவின் பல பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டம் இறப்பு. விரிவான செய்திகள். இது வி தமிழின் செய்திகள். பௌத்த விகாரைகளில் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த இராணுவத்தினரை அங்கிருந்து நீக்கியது தவறான நடவடிக்கையாகும் என பொது என பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் விமர்சித்துள்ளார். பாத்ரமுல்லையில் உள்ள பொது என பெரமுன கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். பிகாரைகளில் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த இராணுவத்தினரை தற்போதைய அரசாங்கம் நீக்கியுள்ளது. இராணுவத்தினர் விகாரைகளின் நிர்மாண பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்து இராணுவத்தினர் விகாரைகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அதற்காக இராணுவத்தினரை ஏன் நீக்க வேண்டும், எவரை திருப்திப்படுத்துவதற்காக அரசாங்கம் இவ்வாறு செயல்படுகிறது என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பிரதான நீதவான் திலினி கமகே நீதி சேவை ஆணைக்குழுவினால் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி திலினி கமகே மொரட்டுவை மாவட்ட நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதேவேளை கொழும்பு கோட்டை நீதவான் தனுஜா லக்மாலி கொழும்பு பிரதான நீதவானாக நீதி சேவைகள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை 90 லட்சம் ரூபாய் இலஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சலேச்சன கமகே உள்ளிட்ட 2 சந்தேக நபர்கள் தொடர்பிலான வழக்கை விசாரிப்பதற்கு மற்றொரு நீதவானை நியமிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவானாக கடமையாற்றிய திலினி கமகே நேற்றைய தினம் நீதி சேவை ஆணைக்குழுவிற்கு எழுத்து மூலம் கோரிக்கை ஒன்றை அனுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மியன்மார் அகதிகள் பயணித்த படகுகள் என நம்பப்படும் 2 படகுகள் நாட்டின் 20 பகுதிகளில் நேற்றைய தினம் காலை கரையொதுங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் முல்லைத்தீவில் மியன்மார் நாட்டு அகதிகளுடன் படகு ஒன்று கரையொதுங்கியிருந்தது. குறித்த படகுடன் பயணித்த மேலும் 2 படகுகள் சேதமடைந்தமையால் கடலில் கைவிடப்பட்டன என்று உயிர் தப்பிய மியன்மார் அகதிகள் தெரிவித்திருந்தனர். அவ்வாறு பழுதடைந்த போது கைவிடப்பட்ட 2 படகுகள் என கருதப்படும் படகுகள் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் ஆள்கள் எவருமின்றி கரையொதுங்கியுள்ளன. கரையொதுங்கிய படகுகள் தொடர்பில் கடற்படையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வரும் அதே நேரம் 2 படகுகளும் மியன்மார் அகதிகள் பயணித்த படகுகள் தானா அல்லது வேறு படகுகளா எனவும் ஆராய்ந்து வருகின்றனர். போலியான இலங்கை கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி நேபாளத்தின் காத்மண்டு ஊடாக பிரித்தானியாவிற்கு செல்ல முயன்ற இலங்கையர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் மட்டக்களப்பை பஸ் இருப்பிடமாக கொண்ட 39 வயதுடையவர் என்றும் தெரிய வந்துள்ளது. நேபாளத்தின் காத்மண்டுக்கு செல்லவிருந்த இந்தியன் ஏர்லைன்ஸின் AI-282 விமானத்தில் செல்வதற்காக அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அவர் அனைத்து விமான அனுமதிகளையும் முடித்துவிட்டு குடியேற்ற விஷயங்களுக்காக குடிவரவு அதிகாரிகளிடம் வந்தபோது அந்த அதிகாரிகள் அவரது சந்தேகத்திற்குரிய நடத்தையை கவனித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அங்கு தெரிய வந்த உண்மைகளின்படி அவரது பயணப்பொதிகளை ஆய்வு செய்த போது அவரது சுய விவரங்களில் உள்ளிட்ட புகைப்படத்துடன் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போலி இலங்கை கடவுச்சீட்டும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
மேலும் இதேபோன்று தயாரிக்கப்பட்ட போலி இலங்கை கடவுச்சீட்டை தன்னுடன் வைத்திருந்த நபர் ஒருவர் அனைத்து விமான நிலைய அனுமதிகளையும் முடித்துவிட்டு இந்திய விமானத்திலும் நுழைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன்படி குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கடந்த அரசாங்கம் கடற்றொழிலாளர்களின் நலன் கருதி கிடப்பில் போட்ட சட்டத்தை தற்போதைய அனுர தலைமையிலான அரசாங்கம் மீளவும் நடைமுறைப்படுத்த இரகசியமான முறையில் முயற்சிப்பதற்கு அகில இலங்கை மீனவர்கள் மக்கள் தொழிற்சங்க வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். குறித்த சங்கத்தின் வருடாந்த இறுதி கூட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் தனியார் விடுதியில் இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கடற்றொழில் அமைச்சரும் பிரச்சனையை தீர்ப்பேன் என்று கூறி வருகிறார். ஆனால் தினமும் எங்களுடைய கடல் வளமும் வாழ்வாதாரமும் இலங்கை இந்திய அரசுகளால் அளிக்கப்படுகின்றன. குறிப்பாக இலங்கை மற்றும் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இழுவைமடி தொழில்களை பயன்படுத்தியே எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த புதிய அரசாங்கம் நமக்கு கொடுத்த கால அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறுகின்றது. ஆனாலும் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். குறிப்பாக இலங்கை இந்திய கடற்றொழிலாளர் பிரச்சினைக்கு இந்திய மத்திய அரசாங்கம் அல்ல தமிழ்நாட்டு அரசாங்கமே தீர்வை காண முன்வர வேண்டும். அவர்களுடனேயே பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதே நேரம் இதுவரையான காலத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கம் மத்திய அரசின் பக்கம் பிரச்சினையை தட்டிவிட்டு தொடர்ந்தும் சட்டவிரோத செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது. இதை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார். யாழில் புகையிரதத்தின் முன்பாய்ந்து உயிரை விட முயன்ற பெண்ணொருவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை யாழ்ப்பாணம் மிருசுவில் பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், யாழ்ப்பாணத்தில் இருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்து புகையிரதத்தின் முன்பாக தென்மராட்சி மிருசுவில் பகுதியில் பெண்ணொருவர் பாய்ந்து உயிரை விட முனைந்துள்ளார். எனினும் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு அவர் கொடிகாமம் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு அமைய மிகவும் பொருத்தமான தேர்வை ஆராய சிறிது கால அவகாசம் தேவை என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயர் நீதிமன்ற தீர்ப்பு நேற்று எனக்கு கிடைத்தது. 68 பக்க தீர்ப்பு மிகவும் பொருத்தமான முடிவை எடுத்து அதை நடைமுறைப்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை ஆய்வு செய்து வருகிறோம். எது பொருத்தமான தெரிவு என்று ஒரேடியாக சொல்ல முடியாது. அது தொடர்பில் ஆய்வு செய்ய வேண்டும். வழக்கமாக புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை வழங்குவதற்கு சுமார் 40 நாட்களாகும். முன்னுரிமை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நடைபெற்ற தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் முதல் வினாத்தாளில் முன்னதாகவே வெளியான 3 வினாக்களுக்கு இலவச மதிப்பெண்கள் வழங்குவது அடிப்படை மனித உரிமை மீறல் என உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி வல்லுநர்கள் முன்வைத்த 3 பரிந்துரைகளில் இருந்து பொருத்தமான பரிந்துரையை தெரிவு செய்து அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு அமர்வு உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உயர்தர பரீட்சை திருப்திகரமாக அமையவில்லை என்ற விரக்தியில் மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், தெல்லிப்பளையில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி பயின்ற மாணவியொருவர் இம்முறை இடம்பெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தோற்றியிருந்தார். இவ்வாறான நிலையில் குறித்த மாணவி நேற்று முன்தினம் பரீட்சைக்கு தோற்றிவிட்டு வீட்டுக்கு வந்துள்ளார். இதனையடுத்து இடம்பெற்ற பரீட்சை திருப்திகரமாக இல்லை என தாய் தந்தையருக்கு கூறி கவலையடைந்துள்ளார். பின்னர் அவரது தந்தை கடமை நிமித்தம் வெளியே சென்ற வேளை குறித்த மாணவி வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவி கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் 7A 2B சித்திகளை பெற்றவர் எனவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். இதனையடுத்து உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் மாணவியின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்வது பன்னாட்டு செய்தி.
மேற்கு இஸ்மோலெங்ஸ் பிராந்தியத்தில் உள்ள ரஷ்ய எண்ணெய் கிடங்கின் மீது உக்ரைனிய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறித்த எண்ணெய் கிடங்கானது ரஷ்யாவின் இராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் என்ன என்பதை குறிப்பிடவில்லை. ஆனால் இது ட்ரோன் படைகளின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலின் காரணமாக எண்ணெய் கிடங்கில் எரிபொருள் கசிவு மற்றும் பாரிய தீ ஏற்பட்டதாகவும் இஸ்மோலெங்ஸ் பிராந்திய கவர்னர் பாசிலி அனோகின் கூறியுள்ளார். டெலிகிராமில் அவர் அளித்த அறிக்கையின்படி 10 உக்ரைனிய ட்ரோன்கள் ரஷ்ய வான் பாதுகாப்புகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் எனினும் அவற்றில் ஒன்றின் பகுதிகள் எண்ணெய் கிடங்கின் மீது விழுந்ததாக தெரிவித்துள்ளார். அனோகின் கூடுதல் விவரங்களை வெளியிடவில்லை. ஆனால் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளதாக கூறியுள்ளார். பிரித்தானியாவில் புயல் காலநிலை காரணமாக புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பல பகுதிகளில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பிரித்தானியா முழுவதும் புத்தாண்டு தின கொண்டாட்டங்கள் கடுமையான காற்று மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை பட்டாசு வெடித்தல் உட்பட பல நிகழ்வுகள் பாதுகாப்பு காரணங்களால் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் பிரித்தானியாவின் பிளாக்பூல், நியூகேசில், ஐலாபைட் மற்றும் ரிப்பன் போன்ற இடங்களில் திட்டமிடப்பட்ட பல பிரபலமான பட்டாசு வெடித்தல் நிகழ்ச்சிகள் கடுமையான காற்று வீசும் என எதிர்பார்க்கப்பட்டதால் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் எடின்பர்கில் நடைபெறும் புகழ்பெற்ற கோக் மனே திருவிழாவும் முன்னதாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சாக்போல்க் மாகாணத்தில் உள்ள லோக்ஸ்டாப்பில் புத்தாண்டு தினத்தன்று நடைபெற இருந்த 2 பட்டாசு வெடித்தல் நிகழ்ச்சிகள் பாதுகாப்பை முன்னிட்டு சனிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மேலும் கணிக்கப்பட்ட வானிலை நிலைமைகள் பங்கேற்பாளர்கள் மற்றும் நிகழ்வு பணியாளர்கள் இருவருக்கும் குறிப்பிடத்தக்க அபாயங்களை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரித்தானியாவின் வானிலை ஆய்வு மையம் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு தொடர்ச்சியான வானிலை எச்சரிக்கைகளை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.